மற்றவனை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார்? யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12ஆம் வசனங்கள். சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாயிராமல் அதற்கு நியாயாதிபதியாயிருப்பாய். நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார்? நாம் மற்றவர்களை குற்றப்படுத்தி பேசுவதில் பழகினவர்களாயும் அது நம்முடைய சுபாவமாகவும் இருக்கிறது. இந்த பழக்கத்தை கைவிட வேண்டியது அவசியம். அப்படி குற்றப்படுத்தி பேசுவதினால் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்படி மற்றவர்களை குற்றப்படுத்தி பேசுவதினால் நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை பலவீனப்படுத்தி கொள்ளுகிறோம். நாம் ஆவிக்குரிய சகோதரர்களையோ ஆவிக்குரியவர்கள் அல்லாதவர்களையோ குற்றப்படுத்தி பேசுவதை தவிர்ப்பது நல்லது. அப்படி பேசுவது நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்தும் செயல் என்று நாம் தியானித்து கொண்டிருக்கிற வசனம் சொல்லுகிறது. மற்றவனை குற்றப்படுத்துகிற நீ யார் என்று 12ஆம் வசனம் நம்மை பார்த்து கேட்கிறது. நாம் யார்? மற்றவர்களை குற்றப்படுத்துகிறதற்கு இந்த உலகில் சில காலம் மட்டும் வாழ்ந்துவிட்டு பின்பு தேவனுக்கு முன்பு நின்று கணக்கு கொடுக்க வேண்டியவர்கள் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? உன் மனக்கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும். கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்து கொள்ளுகிறாயே. தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார் என்று ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 6 வரை உள்ள வசனங்களில் வாசிக்கிறோமே. நம்மை ஆளும் அரசியல்வாதிகளை கூட குற்றப்படுத்தி பேசக்கூடாது என்று பரிசுத்த வேதாகமம் எச்சரிக்கின்றது. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்து கொள்ளுகிறார்கள் என்று ரோமர் 13ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனங்கள் சொல்லுகின்றன. அவர்கள் இன்னொரு அதிகாரிக்கு கணக்கு கொடுக்க வேண்டியவர்களை தவிர நமக்கு கணக்கு கொடுக்க வேண்டியவர்கள் அல்ல. அப்படி இருக்கையில் மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறாரே என்று ரோமர் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது. இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறதென்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறதென்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயசனத்திற்கு முன்பாக நிற்போமே என்று ரோமர் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமும், இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக என்று 13ஆம் வசனமும் எச்சரிக்கின்றன. நாம் இப்படி குற்றப்படுத்தி வீணான வார்த்தைகளை பேசி நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தை விட்டு விலகி சாத்தானின் கண்ணியில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. இயேசு கிறிஸ்து மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் 36 மற்றும் 37ஆம் வசனங்களில் சொல்லுகிறார், மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன்.
ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறதென்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வதப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய் என்று இயேசு கிறிஸ்து மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 5 வரையுள்ள வசனங்களில் சொல்லியிருக்கிறார். மற்றவர்களை குற்றப்படுத்தி அநேகம் வார்த்தைகளை பேசியிருப்போம். அதற்காக கர்த்தரிடம் மன்னிப்பு கேட்டு நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை சரி செய்து கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.